நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, உன் வாட்சில் டைம் பண்ணியா? கரெக்டாக 12 மணி சார். உன் வாட்சில் சரியா 12:05ங்கய்யா. யோ, உன் வாட்சில்? நான் வாட்சி கட்டலைங்கய்யா. என்னய்யா? சரி, நமக்கு நேரம் நெருங்கிருச்சு, வாங்க போகலாம். சரிங்க சார். வணக்கண்ணே. வணக்கம் சார். என்னையா இந்த நேரத்தில் மினிஸ்டர் கூட்ட சொன்னாரா? இல்லைண்ணே, மேலிடத்து உத்தரவு, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்திருக்கேன். எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நினைக்கல. மேலிடம்னா சிஎம் லெவலா? தெரியலண்ணே, எனக்கு எஸ்பி உத்தரவு. அது என்னையா, வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு மேலே மேஜிஸ்ட்ரேட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? அரசியல் கைதின்னா இதுதானே டைமு. ஜட்ஜி எந்த ஊருக்கு போயிருக்காரு? தெரியலண்ணே. அது சரி, என்ன கேஸு? கஞ்சா. இந்த தடவை கஞ்சாவா? ஆமாண்ணே. எவ்வளவு? தெரியலண்ணே, கான்ஸ்டபிள் சண்முகம் ரெய்டுக்கு போயிருக்காரு. எவ்வளவு தேருதோ அதானே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரெடியா? இல்லைண்ணே, வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறது தான் மேலிடத்து உத்தரவு. ஓஹோ, சரி இரு, நான் உள்ளே போய் சட்டை பேண்டெல்லாம் மாற்றிக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வரேன். வீட்டில் வேற யாரும் இல்லை. எங்கண்ணே, அக்கா வெளியூர் போயிருக்காங்களா? ஆமாய்யா, இன்னைக்கு தான் கிளம்புனா. முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா இருக்க சொல்லியிருப்பேன். இப்போ அவளுக்கு வேற அலைச்சல். டேய் சிங்காரம், உன் கை இல்ல, உன் மூச்சு கூட இந்த பக்கம் படக்கூடாது. இதெல்லாம் உனக்கு இல்ல, புரிஞ்சதா? மறக்காம என் பொண்டாட்டிக்கிட்ட சாவி கொடுத்துரு. சரிண்ணே, வாங்க. இந்த செல்ல தான் இருக்க போறீங்க.
ஐயா தெப்ட் கேஸுங்க, திருட்டு பைய. ஆனா தொந்தரவுலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கய்யா. உங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருப்பான் ஐயா, அதனாலதான் உங்க கூட போட்டிருக்கியா. பேர் என்ன? சிங்கார வேலையா. ஓ, சிரிப்பு திருடன் சிங்கார வேலைனா? சாப்பிடுவாங்க போல. ஐயா சாப்பாடுயா. ஐயா பால் சாப்பிடுங்க. சார் இது என்ன சார் நியாயம்? ஒரு வாரமா குளிர்ந்து பெட்ஷீட் கொடுன்னு கேட்கறேன், தரமாட்டேங்கிறீங்க. ஆனா நேற்று வந்த கைதிக்கு பானை தண்ணி பெட்ஷீட் லெக் பீஸ்ன்னு குத்துனீங்க. உங்களுக்கு என்ன குறை வச்சேன் இந்த 1.5 வருஷத்துல? சொல்லுங்க சார். அப்பப்போ வந்து போனாலும் நான் இங்க இருந்த 1.5 வருஷத்துல உங்களுக்கு எந்த தொழிலும் குத்துது இல்ல. எனக்கு வர வருமானத்துல உங்களுக்கு கவனிச்சு தானே இருந்தேன். நேற்று வந்து உங்களுக்கு பெருசா போயிட்டார்ல, இதை நான் வார்டன் கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். டேய் திருட்டு பையல, அவர் யாருன்னு நினைச்ச? சார் அவர் யாரா ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். அவரு ஒரு அக்யூஸ்ட், நான் ஒரு அக்யூஸ்ட். நான் 218, அவர் 666. 666ங்கிறது இந்த ஜெயிலோட ஃபேன்சி நம்பர்டா. அதை கேட்டு வாங்கியிருக்காரு. இவரை பகிச்சுக்கிட்டு வார்டன்ட்ட போனாவே பிரச்சனை உனக்கு தான். சூதனமா இருந்து காப்பாத்திர வேலையை பாடுறா. என்னாச்சு? உங்களுக்கு புரியாது சார், இது லவ். நான் என் பொண்டாட்டி மேல வச்சுக்கிற லவ். இன்னைக்கு அவன் பர்த்டே. இன்னைக்கு மட்டும் நான் வெளியே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஒரு 5 சவர நகை ஆட்டியை போட்டு அவளுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. அது இப்ப முடியாம போயிடுச்சு சார். அது கூட பரவாயில்ல சார், போன்ல ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியாம இருக்கிறேன் சார். பக்கத்தவனா இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் புரிய போகுது? என்ன பண்றதுன்னு தெரியல சார். வீட்டுல போன் இருக்கா? ஏன் உங்ககிட்ட போன் இருக்குதா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கால்லாம் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுல வாட்ஸ்அப் இருக்கா? வைபரே இருக்கு சார். போங்க சார். அவ பர்த்டே அதுமா அவ என்ன கைதி ட்ரெஸ்ல பாக்குறத நான் விரும்பல சார். அதனால வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன் சார். அனுப்பு. தேங்க்ஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயிலுக்கு புது வார்டன் வராராம் சார். பேரு முரளிதரன். யாரு வந்தா உனக்கு என்ன? நீ ஏன் பயப்படுற? முரளிதரனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவர் சாதாரண ஆளே கிடையாது. அவரை பார்த்தா மொத்த ஜெயிலும் நடுங்கும். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சார் அவருக்கு பயப்படுவாங்க. நான் வேலூர் ஜெயிலில் இருந்தப்போ அவர் தான் வார்டன். ரொம்ப டெரரான ஆளு. அவருக்காகவே பல கைதிங்க வேலூர் ஜெயிலுக்கு மாத்தாதீங்கன்னு அழுவானுங்க.
அவர் யாரா வேணா இருக்கலாம். அந்த அதிகாரத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். காக்கி சட்டை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடை, அவ்வளவுதான். அவரோட அடிக்கெல்லாம் நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். வரட்டும், இங்கே ஒரு புரட்சி வெடிக்கும். அட நீங்க வேற சார், அவர் அடிச்சாதான் யாரும் பயப்பட மாட்டாங்கிறாங்களே. அட்வைஸ் பண்றன்ற பேர்ல பேசி ஆளை கொன்றுவார் சார். ஜெயில துப்பாக்கியில சுட்டு என்கவுண்டர் பண்ணதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனா ஒருத்தனை பேசியே சாவச்சது இவர் தான். இனிமே இந்த ஜெயில என்னென்ன நடக்க போதோ, எவெல்லாம் சாவ போறான்னு தெரியலையே. மிச்சம் வைக்காம குடி. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அதான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல. அப்படியே போட்டது போட்டபடியா கிளம்புவாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம்ல. இப்ப இந்த ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றதுக்குள்ள உயிரே போயிடும். எல்லாம் என் தலை எழுத்து. வீட்டையும் பாத்துக்கணும், பொண்ணையும் பாத்துக்கணும். இதுல அமைச்சர் வீட்டு வாசல்ல போய் தேவடு காக்கணும். இந்த மனுஷன் எந்த கவலையும் இல்லாம ஹாயா போய் உள்ள உட்காந்துக்கிறாரு. கொஞ்சமாவது வீட்டை பத்தின அக்கறை இருக்கா? வாயதான் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன? இப்ப யாரு சிரமப்படுறது? எப்ப பார்த்தாலும் எல்லா புக்கையும் படிச்சுட்டு அந்த மாதிரி நடந்துக்கன்னு எனக்கு சொல்ல தெரியுதுல. அவர் படிச்ச ஒரு புக்ல கூடவா நாக்க அடக்க சொல்லி எழுதல? அம்மா, ஐயாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லது தானே பண்றாரு. ஊருக்கே நல்லது பண்றாரு. வீட்டுக்கு என்ன பண்றாரு? இந்த ஊரை வந்து மளிகை கடை பாக்கி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டும். அதை விடு. தினம் வந்து நீ வேலை செய்யறியே, உனக்கு சம்பளம் தர முடியுதா? என்னம்மா பெரிய சம்பளம்? காசு என்னைக்கு வேணாலும் வரும். ஆனா ஐயா மாதிரி ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. நான் ஒண்ணும் நீங்க குடுக்கற சம்பளத்துக்காக வேலை பார்க்கலாமா? இது நன்றி கடன். அவர் மட்டும் இல்லைனா என் புருஷ கார்பரேஷன்ல இன்னைக்கு பர்மனெண்ட் ஆயிருப்பாரா? ஐயா தான் அமைச்சர்கிட்ட சொல்லி உதவி பண்ணாரு. இந்த உலகத்துல வீட்டை பத்தியே நினைக்காத ஆம்பளைங்க மத்தியில ஊரை பத்தி நினைக்கிற மனுஷன் கிடைச்சிருக்காருமா. அதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் செஞ்ச புண்ணியெல்லாம் உங்களை கஷ்டப்பட வைக்காதுமா. எப்படியாவது அவர் வெளியே கொண்டு வந்துருங்க. நான் என்னத்த பண்றது? அந்த அமைச்சர் தான் மனசு வைக்கணும். அவர் தயவு இல்லைன்னா இவரை வெளியில கொண்டு வரவே முடியாது. எனக்கு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படியே பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். தெரியலையே. நீ பார்க்க வேண்டியதான். என்ன பண்றது? எப்படியாவது பேசி விஷயத்தை முடிச்சிட வேண்டியதான். எல்லாம் அலைய முடியாது. வா, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? இப்போ வந்துடுறேன். அம்மா 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 ஒரு நிமிஷம் रुकिए मैडम रुकिए. அமைச்சரை பார்க்கணுங்க. अपॉइंटमेंट है क्या? என் ஹஸ்பண்ட் இங்கதாங்க வேலை பார்க்கறாரு. அவரும் அமைச்சரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவர் உள்ள வர சொல்வாரு. एक बार बोला तो समझ में नहीं आएगा. अपॉइंटमेंट रहा तो ये अंदर जा सकता है. வெரி அர்ஜென்ட் மேட்டர். மை ஹஸ்பண்ட் ஜெய், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். नहीं मैडम ஒரு நிமிஷம் தான் உள்ள போய் பார்த்து வந்துடுறேன். जाइए. இல்ல உடனே வந்துடுறேன் मैडम இல்ல ப்ளீஸ். आप जाइए मैडम. என் புருஷனுக்கு சலாம் போட்ட பயலுங்க இன்னைக்கு துரத்தி விடுறானுங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய் வாடி. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. இத சொன்னா அந்த ஆளுக்கு எங்க புரியுது? எல்லா கோவத்தையும் நம்ம மேலதான் காட்டுவாரு. இருங்க, என் புருஷன் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வணக்கம்யா. என்ன சண்முகம், பழைய மாதிரி இன்னும் பயம் போல இருக்கு. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? ஃபாலோ பண்றேங்கய்யா. உங்களை 20 வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கேன்.
உங்ககிட்ட இன்னும் போலீஸ்காரன் எடுக்க வரலையா? சீக்கிரமா வந்துருங்கய்யா. எப்பதான் வருமோ? சரி, நீங்க போய் ஜெயிலோட ரெஜிஸ்டர் புக் எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. ஐயா வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்யா. என்னாச்சியா? இத படிங்கய்யா, தெரியும். ஆமாங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்யா. ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கையா. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையே. இப்ப வந்துச்சுங்கய்யா. நீங்க மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்க மேல இருக்கிற பயம் போயிடுயா. என் மேல உள்ள பயம் போறது இருக்கட்டும், உன் காதுல உள்ள நாத்தம் போயிடுச்சா? இன்னும் நாத்தம் போலியா? சூடா இருந்தனால உள்ள வந்துருச்சுங்க ஐயா. பெருசா பாதிப்பு இல்ல. செப்டிக் ஆடக்கூடாதுன்னு மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கையா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரியா? பிளாக் 3ல இருக்கிற கைதி நம்பர் 666 அரசியல் கைதிங்க. அரசியல் கைதிங்கிற திமிரு. ஆமாங்கய்யா. இன்னைக்கு மொத்தத்தையும் அடைக்கிறேன். இழுத்துட்டு வர சொல்லி அவனை. சரிங்கய்யா. போலீஸ்காரனா யாருன்னு காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, ஜெயிலர் ஐயா உங்களை வர சொன்னாரு. உட்காருங்க ஐயா. நான் போய் ஐயா வர சொல்றேன். சார், நீங்களா? என்ன தெரியுதா? எனக்கு ஞாபகம் இல்லையே. சார், இந்தாங்க. சார், என் வாழ்க்கையில விளக்கேத்தி நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அதை ஏன் சார் இடது கையால கொடுக்குறீங்க? நீங்க என்ன லெஃப்டா? ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். என்னோட பாலிசி இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. இப்படி உங்க வலது கைக்கே தெரியாம செஞ்ச உதவிய நீங்க மறக்கலாம், என்னால மறக்க முடியாது சார். எத்தனை வருஷம் திருச்சில இருந்து இங்க வரதுக்காக டிரான்ஸ்ஃபருக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் மனசு வைக்கலன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? தம்பி, சாரி சார். நீங்க அப்படியே கூப்பிடுங்கய்யா. நான் என் தாய் நாட்டுக்கு அப்புறம் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கறவன். உனக்காக இல்லைன்னாலும் நீ போட்டிருக்கிற உடுப்புக்காகவாவது நான் மரியாதை கொடுப்பேன். பழசெல்லாம் இப்ப பேச வேண்டாம் சார். நீங்க வார்டன், நான் கைதி. என்னை எதுக்கு இழுத்துட்டு வர சொன்னீங்களோ அந்த விசாரணையை நீங்க ஆரம்பிங்க. ஐயா, இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? சார், நான் பண்ணினது தப்பு தான் சார். வீடுன்னு நினைச்சு பண்ணிட்டேன். இதுக்காக மனம் வருந்தி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுவான் சார். நாத்தம் போக மாட்டேங்குது சார். எத்தனை முறை கழுவினாலும் வாட வருது சார். இப்படியே நான் எப்படி சார் வீட்டுக்கு போறது? என் மனசு ஆறணும்னா இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார்.
அப்பதான் சார் இந்த வாடகை என்னை விட்டு போவோம். நீங்க தான் சார் ஒரு வழி பண்ணணும். சார் அவர் சொல்றது நியாயம்தான் சார், நான் ஒத்துக்கிறேன். அவரோட வலி எனக்கு நல்லா புரியுது. நான் எப்பயுமே வீட்டில் இருக்கும்போது படுக்கையிலிருந்து எந்திரிச்சு வலது பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம்ல ஒண்ணுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நான் படுத்துக்குவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு பழக்க தோஷத்துல எந்திரிச்சு போயிட்டேன். ஆனா இங்க பாத்ரூம் இடது பக்கத்துல இருந்திருக்கு. இது தெரியாம பாத்ரூம்னு நினைச்சு ஒண்ணுக்கு கம்பிக்கு வெளியில போயிட்டேன். நான் ஒண்ணுக்கு போனது தப்பு தான் சார், ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒண்ணுக்கு போன இடத்துல இவர் டியூட்டி பார்க்காம தூங்குனதும் தப்பு தானே சார்? யோ, நீ டியூட்டி நேரத்துல தூங்கி இருக்க, அப்ப நீயும் தானே தப்பு பண்ணிருக்க. தப்புக்கு தப்பு சரியா போச்சு. இதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க சார். நீ போன உற்சாவுக்கு உன்னை நிமித்தி கொண்டு வருவான்னு பார்த்தா அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. அவா நீ யாரு? உனக்கு நான் அவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்கா? கேக்குறேன்ல, சொல்லுங்க சார். அரசியல்வாதிங்க வம்சமா இல்ல ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட சொந்தமா? யார் தான் நீ? ஆடு புலி ஆட்டத்தில் இருக்கிற புலி தான் நான். விளையாட்டு புலிக்கு 2 கட்டத்தை தாண்டுற வல்லமை தான் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு கம்பிக்குள்ள இருக்கேன். ப்ரோ, உன் கதை ராமாயண மகாபாரதம் மாதிரி ரொம்ப பெருசாகுது. எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல. உனக்கு கோடையடி கோவிந்தசாமி தெரியுமா? பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஆனா ஆள் யாருன்னு தெரியாது. என்னையா அது? சென்ட்ரல் மினிஸ்டர் கோவிந்தசாமி தெரியாதா உனக்கு? எனக்கு ஸ்டேட் மினிஸ்டரே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், எஸ்ஐ, ஜெயிலரு, வட்டம், மாவட்டம், அவ்வளவுதான் என் லெவலு. அந்த அளவுக்கு நான் இன்னும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கல. சரி, பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, இப்ப நீ சொல்ல போறது அரசியல் கதை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு நீ கதைக்குள்ள போ. அரசியல்னா என்ன ப்ரோ? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஒருத்தங்கிட்ட பிளான் போட்டு திருடுனா அது திருட்டு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் முட்டாளாக்கி பிளான் போட்டு திருடுனா அது அரசியல். அப்ப நல்லா முட்டாளா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அரசியல்னா என்னன்னு கேக்குற எல்லா பயல்களும் முட்டாள் தான். நீ தேவையில்லாம கதையை திசை திருப்பி சென்சார் கட் பண்ற வேலையை பண்ணாத. நீ ஆடு புலி ஆட்ட கதையை மட்டும் கேளு. ஐயா பத்தி பேசிக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியும். வணக்கம். நமஸ்தே ஜி. நமஸ்தே ஜி. என்னடா இது? இங்க அப்படிதான். தெய்வத்தை நேர்ல பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் போஸ்டர்ல கும்பிட்டு இருக்கான். அதுக்காக இப்படியாடா? இதெல்லாம் கண்டுக்காத. நான் நிக்க சொல்ற இடத்துல நில்லு. நான் சொல்றத மட்டும் சொல்லு, புரியுதா? வா போலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். வணக்கத்துல. வணக்கம் வணக்கம். வணக்கண்ணா. வா. வணக்கண்ணே. டேய், என்னடா இவ்வளவு கூட்டம்? ஏதாவது ஃபங்க்ஷனா? கோயில்லையும் அரசியல்வாதிகள் வீட்லயும் எப்பயுமே இப்படி கூட்டம் இருக்கணும், இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே உங்க ஆளுங்க தானா? எல்லாருக்கும் பேட்டா கொடுத்து சாப்பாடு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். அமைச்சர் இந்த வீட்டுல இருந்து போறப்போ வர்றப்போ இந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தமிழகத்தின் நிரந்தர அமைச்சரே, கழகத்தின் நம்பிக்கையே, தமிழகத்தின் நிரந்தர அமைச்சரே, கழகத்தின் நம்பிக்கையே, தமிழகத்தின் நிரந்தர அமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர அமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர அமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர அமைச்சர், கழகத்தின் நிரந்தர அமைச்சரே, கழகத்தின் நிரந்தர அமைச்சரே, கழகத்தின் நிரந்தர அமைச்சரே, வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வணக்கம்.
வணக்கம்பா. உட்காரு. அண்ணே, வணக்கண்ணே. ஏண்டா வந்த வேலை நடக்குமாடா? என்ன நம்புனா அமைச்சரை நம்பின மாதிரி நம்புறல்ல? நம்புறேன்டா. உன்னை நம்பி வந்துட்டேன். தம்பி, அமைச்சரோட பையன். வணக்கம் தம்பி. என்ன தம்பி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? வாய முட்டு போடா. என்னடா அவன் இப்படி பேசிட்டு போறான்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீ நம்ப மாட்டேன்ட்ட. அமைச்சரும் நானும் சின்ன வயசுல இருந்தே வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா அதுக்காக அமைச்சரோட மகனுமா உன்னை வாடா போடான்னு கூப்பிடணும்? என்னடா? சரி விடுறா. பையன் கோவத்துல ஏதோ சொல்லிட்டு போறான். இதுக்கு முன்னால் அப்படிலாம் கிடையாது. நம்மள பார்த்தாலே சும்மா அங்கிள்னு பயந்துகிட்டு நிப்பான். ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து இப்படி இருக்கிறான். என்ன பிரச்சனைடா? ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல பேச்சு போட்டி. நான் பேசி ஜெயிச்சாகணும், இல்லைன்னா பேச்சாளருக்கு மகனா பிறந்துட்டு ஒரு பேச்சு போட்டியில கூட ஜெயிக்க முடியலன்னு எல்லாரும் ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்கன்னு கீழே படுத்துக்கிட்டு கத்துனா கதறினான். சரி, நாம தானே இந்த வீட்டுல மளிகை கடை லிஸ்ட்ல இருந்து மந்திரி ஸ்பீச் வரைக்கும் எழுதி கொடுக்குறோன்னு அவனுக்கு எழுதி தரத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எதுக்கு அமைச்சருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி ஓல்டு ஃபேஷனா செயல்படணும்னு பையனுக்கு நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அதுக்குள்ள இன்னொரு ஃபிளாஷ்பேக்கா? ஆமாண்டா, அவன் சைஸுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கேன். நம்மளே ஏற்கனவே ஃபிளாஷ்பேக்ல தாண்டா இருக்கோம். அட விடுறா, காசா பணமா, ஃபிளாஷ்பேக் தானே, போட்டு விட்டுட்டு போவோம். என்ன போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளே ஏற்கனவே ஃபிளாஷ்பேக்ல தாண்டா இருக்கோம். அட விடுறா, காசா பணமா, ஃபிளாஷ்பேக் தானே, போட்டு விட்டுட்டு போவோம். என்ன போலாமா? நமது இந்தியர்கள் கட்டிடக்கலையிலும் தரத்திலும் அப்போதே மிக சிறந்தவர்களாக இருந்துள்ளனர். கடந்த சில நூற்றாண்டுகள் வரையிலும் கூட அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டாக ஹலோ ஹலோ, கேக்குதா அங்கிள்? நல்லா கேக்குதுடா. எனக்கு கேக்குறது முக்கியம் இல்ல, உனக்கு கேக்குதா? கேக்குது அங்கிள். அப்படியே உனக்கு என்ன கேக்குதோ அது அப்படியே நீ மேடையில பேசிட்டா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே அங்கிள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஹலோ அங்கிள், என்னதான் கூப்பிடுறாங்க? ஆல் தி வெரி பெஸ்ட் பா. அப்பா பேரை காப்பாத்து. ஓகே அங்கிள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பழங்குடி மக்களை பற்றியது. எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பழங்குடி மக்களை பற்றியது. என்னை விட்டு சற்று தூரம் காடுகளில் இருந்தாலும் எனக்கு நெருக்கம் உள்ளவர்கள். யார் அந்த பழங்குடியினர்கள்? காடுகளின் சொந்தக்காரர்கள், இயற்கையோடு இணைந்து வாழ்பவர்கள், நம்மின் முன்னோடிகள். நாம் நாகரிக வாழ்க்கையை தேடி இடம் பெயர்ந்தாலும் நாகரிகத்தை இன்றும் காப்பாற்றி வருபவர்கள். ஆனால் இன்றைய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்களை வன்முறையாக நம் காட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது. இதை கேட்டால் ஐயோ, அமைச்சர் அடிக்கிறாரே. ஐயா, The subscriber put your call on hold. அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் எரரால தான் இப்படி பேசிட்டு போறான். என்னதான் இருந்தாலும் அவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. இது தெரியாம என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா சுத்த தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆங்கில வார்த்தை வராதுன்னு தெரிய வேணாம்? அவ்வளவு முட்டாளா அவடா இருப்பான்? அமைச்சர் மகன் தானே, அவன் அப்படிதான் இருப்பான். எனக்கு ஒரு சந்தேகம்டா. சத்தியமா நீ சொன்ன அமைச்சர் கேப்பாரா? ஏன் டவுட்டு? பயமா இருக்குடா.
இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காகத்தான் ஒரு மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் டேய் முடிச்சு மாப்பிள, கொடுறா. அமைச்சரு நான் சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. நீங்கள்லாம் அமைச்சரை பார்க்குற கோணமே வேற, ஆனா நான் பார்க்குற கோணம் வேற. என்ன மாதிரி கோணத்துல அவரை வேற யாருமே பார்த்துருக்க முடியாது. என்னையா ப்ரோக்ராம் இன்னைக்கு? 12 மணிக்கு ஒரு பட துவக்க விழா இருக்குங்கய்யா. நம்ம எம்எல்ஏ மணி பையன் தான் ஹீரோ. ஹீரோயினி மூனுஷா. ஏயா எலும்பையும் தோலையும் வச்சுக்கிட்டு இன்னுமா நடிச்சுக்கிட்டு இருக்கா? வயசாகல? இல்லைங்கய்யா, போன வாரம் தான் எனக்கு 21 இன்டர்வியூ கொடுத்தாங்க. என்ன எலவோ அங்க பேச வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அப்புறம் தஞ்சை விவசாய சங்கத்துல இருந்து உங்களை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. தண்ணி விஷயமாவா? நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடியா? அடுத்த மாசம் வர சொல்லு. சாயங்காலம் வடசென்னை தொகுதி கூட்டம் இருக்குங்கய்யா. தலைவர் வர்றாரா? துணைத் தலைவர் வராருங்கய்யா. அங்க பேச வேண்டியதை மட்டும் பார்த்து ரெடி பண்ணு. இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம பதவிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயங்கய்யா, நம்ம தொகுதி மாவட்ட செயலாளரோட தம்பி இறந்து போயிட்டாருங்கய்யா. அதுக்கு துக்கம் விசாரிக்க போகணும்யா. அங்க பேச வேண்டிய ரெடி பண்ணிட்டியா? அங்க பேச வேண்டியது இல்லையா, அழ மட்டும் தான் செய்யணும். சரி, உனக்கு எதுவும் வேலை இருக்கா? இல்லைங்கய்யா. சரி, அப்படியே பின்னாடி இருந்து முதுவை சொரிஞ்சு விட. என்ன கருமாந்திரம் தெரியல, காலையிலேருந்து அடிச்சுட்டே இருக்கு. வா, அப்படிதான் இன்னும் கொஞ்சம் கீழேயா? அப்படிதான் அங்கதான். இதெல்லாம் பொண்டாட்டியோட வேலை. ஐயா, ஒரு கோரிக்கைங்க ஐயா. என்ன, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நம்ம ஊர் தான். அவர் பிள்ளைய சென்னையில் முந்திரி வித்யாலயா ஸ்கூலில் சேர்க்கணுமா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்குங்க ஐயா. நீ எவ்வளவு வாங்கின? ஐயோ ஐயா, நான் 5 பைசா கூட வாங்கலையா, வெறும் உதவி மட்டும்தான். அதனால தான் இன்னும் நீ சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்க. எவ்வளவு காலம் என் கூட இருந்தோம், தொழில் என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதுயா. ஆமாங்க ஐயா. சரி, வர சொல்லு. அப்புறம் இன்னொரு சின்ன உதவிங்க ஐயா. வேற என்ன? அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணுமா? இல்லைங்கய்யா, அவர் கூட சேர்ந்து நீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுமா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்லு, நான் ரெடி ஆகிக்கிறேன். சரிங்கய்யா. போ, ஆட்டிக்கிட்டே நிக்காத. கரெக்டா ஏறா டே. சூப்பர். செல்வி நல்லா வந்திருக்கா சார்? செல்வி நல்லா வந்திருக்கான்னு கேட்டேன். ஐயா, அது செல்வி இல்லையா, செல்ஃபி. எனக்கு தெரியாதா? சரி, எதையும் சுத்த தமிழ்ல சொல்லணும்யா. சரி. செல்வி நல்லா வந்திருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களை டெய்லி பேப்பரில் பார்ப்பேன் சார். ஐயா பின்னாடி நின்று இருப்பீங்க. பெரிய புண்ணியம் பண்ணிருங்க சார். தம்பி, என் தகுதிக்கு இந்த ஆட்டோவே ரொம்ப ஜாஸ்திப்பா. ஏதோ என் நண்பர் கூட இருக்காரேன்னு வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பயுமே பஸ்ஸில் தான் வருவேன். இந்த தன்னடகம் தான் சார் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. ஐயோ, நான் எந்த இடத்துலையும் இல்லைப்பா. நான் ஒரு சாதாரண ஆள். அவர் சொல்கிறதும் சரிதான் மாப்ள. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தன்னடக்கம் ஆகாது. நான் கூட உன்னை சாதாரணமாக தான் நான் நினச்சேன். ஆனால் ஒரு வார்த்தையில் நீ எவ்வளவு பெரிய ஆளுன்றதை காமிச்சு. சும்மா இருறா. இந்த பாருடா, இந்த கையெழுத்துக்காக நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? அதை நீ இவ்வளவு சாதாரணமாக முடிச்சு கொடுத்துட்டா. இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலடா. கவலையே படாதடா, ஆண்கள் நன்றி சொல்றதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. தம்பி, அப்படியே நிறுத்திக்கப்பா. சரிங்க சார். தேங்க்யூ சார். சார், எல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் உதவி வந்தால் பண்ணுங்க சார். உன் பேர் என்ன? கருணா சார். கருணா உதவி கேட்குற லெவலில் தான் தமிழ்நாடு இருக்கா? சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், வரேன். நீ வாடா. நீ உள்ள போய் ஆர்டர் பண்ண, நான் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறா. ஹலோ, சொல்லுமா. எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. விஷயம் என்னன்னு சொல்லு. ஹவுஸ் ஓனர் வந்தாரு. வீட்டு வாடகை கேட்டாரு. நீங்க வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னேன். வந்த உடனே கேட்டுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள அவனுக்கு என்ன அவசரமா? நம்ம 3 மாசமா வீட்டு வாடகை தரல. ஞாபகம் இருக்கா? ஆமா, தரல தான். இப்போ என்ன நம்ம வீட்டை விட்டு ஓடியா போயிட்டோம்?
காசு வந்தா கொடுக்க போறான், அவ்வளவுதானே? வீட்டை கட்டி போட்டுட்டு உங்களுக்கு காசு வர வரைக்கும் அவன் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? எனக்கு ஒரு டவுட் சுப்பு, இந்த வீட்டை கட்டினது அவனா இல்ல உங்க அப்பனா? அவனை விட அதிகமா நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு நிலைமை தெரியாதா? அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. அந்த ஆள் கேக்குற மாதிரி இல்ல. இதோ பார் சுப்பு, உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல. ஒரு அரசியல்வாதியோட பிய மனைவின்னு உன்னை சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப நீ எனக்கு எப்படி கால் பண்ணிருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்தாரு, வந்து வாடகை கேட்டாரு, அவர்கிட்டயே நான் வீட்டு செலவுக்குன்னு காசு வாங்கிக்கிட்டு இதையும் கணக்குல சேர்த்துக்குங்கன்னு சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்தாரு இவர் வந்தாருன்னு பேசிட்டு இருக்கிற. ஹவுஸ் ஓனர்னா வீட்டுக்கு வரத்தான் செய்வாங்க. அவனுக்கும் வீடு இருக்குன்னு ஒரு நினைப்பு இருக்கணும்ல. இத பாரு, இன்னொரு தடவை வந்தானா வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு போக சொல்லு, புரியுதா? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இத பேச வேண்டிய இடத்துல பேசியிருந்தா பணமாவது கிடைச்சிருக்கும். இதோ பாரு சுப்பு, பணம் கிடைச்சா அந்த பணம் தானா அவன் வீட்டு கதை வந்து தட்டும். இப்ப போனை வையே, நான் அர்ஜென்ட்டா மீட்டிங் போயிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Cheers. மாப்ள, இந்த செல்ஃபியை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டுமா? செல்ஃபி எடுத்து ரிசர்வ் பேங்க்ல போட முடியும்? ஃபேஸ்புக்கில் போட்டு லைக்கையும் கமெண்ட்ஸையும் அல்றதுக்கு தானே. போட்டுக்க. தேங்க்ஸ் மாப்ள. ஆனாலும் என்னால இவரை அமைச்சரா ஏத்துக்க முடியல. நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலன்னா என்ன? மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுத்து அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்கல்ல. அதான் மாப்ள யோசனையா இருக்கு. இவர் எப்படி அங்க இந்தி சமஸ்கிருதெல்லாம் சமாளிப்பாரு? நீ வேற, பார்லிமெண்ட்லயே அதிகமா ஃபைன் கட்டினது இவர்தான், தெரியுமில்ல? ஏன்? மக்களுக்காக கேள்வி எழுப்பினாரா? நீ வேற, தூங்குனதுக்காக. சரி, அதை விடு. அவர்கிட்ட போய் கொடியோட நிறம் என்ன, ஏத்தறப்ப பச்சை கீழே இருக்கணுமா ஆரஞ்சு கீழே இருக்கணுமான்னு கேட்டுப்பாரு. திருன்னு அப்படியே முழிப்பான். ஒவ்வொரு தடவை கொடி ஏத்துறப்ப மனசுக்குள்ள பச்சை கீழே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே போவாரு, தெரியுமா? அப்புறம் நான் தான் அவர் மொழியில புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தேன். எப்படி மாப்ள அவருக்கே புரியுற மாதிரி சொல்லி கொடுத்த? வாழை இலை பச்சை, அதுக்கு மேல சோறு வெள்ளை, அதுக்கு மேல குழம்பு ஆரஞ்சுன்னு சாப்பாட்டை வச்சே நான் அவருக்கு கத்து கொடுத்துட்டேன். மாப்ள, உண்மையிலேயே நீ அரசியல்ல எடிசன் தான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு சுலபமா எவனும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். மாப்ள, எப்படிடா இந்த கோடை இடிய புடிச்ச? அவனை கோடை இடி ஆக்குனதே நான் தான்டா. ஐயா 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 ஐயா, நான் ஒண்ணும் பண்ணல. ஐயா, நான் ஒண்ணும் பண்ணல. என்னை தூக்காதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. என்னை தூக்காதீங்க. டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எழுப்பும் போது அமைச்சரன் கூப்பிட்டு எழுப்புன்னு. அதை விட்டு ஐயா நொய்யாங்கிற. மறந்துட்டேன் ஐயா. நாளைக்கு மறந்த வேலைக்கு வரதையும் மறந்துரு. போ. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? அமைச்சருங்கிறது ஒரு பதவி, அதை சொல்லி ஏன் எழுப்ப சொல்றீங்க? யோ, பல சமயம் அமைச்சரா தூங்குறவன் அமைச்சரா எழுந்திருக்கிறதே இல்லையா? பதவியை ராவோட ராவா உருவிடுறானுங்க. ஒவ்வொரு நாளும் பயத்தோட தான் படுத்து தூங்கிட்டதா இருக்கு. அதனாலதான் காலையில எழுந்திருக்கும் போது தலை இருக்கான்னு தொட்டு பார்க்குற மாதிரி பதவி இருக்கான்னு செக் பண்றதுக்காக
அமைச்சரா தான் இருக்கீங்கன்னு சொல்லாம சொல்லி எழுப்ப சொல்லியிருக்கேன். போதுமா? சந்தேகம் தீர்ந்துருச்சா? சரி, வந்த வேலையை சொல்லு. ஐயா, இந்தாங்க. என்னையா அது? நீங்க ஒரு விழாவில் கலந்துக்கிறீங்க. விழா உங்க தலைமையில தான் நடக்குது ஐயா. தலைமையெல்லாம் சரிதான், ரொம்ப நேரம் ஆக்கிடுவானுங்களே. ஆமாங்க ஐயா, அப்படி இப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுங்க ஐயா. 1.5 மணி நேரமா? என்னாச்சுங்க ஐயா? யோ, என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த ப்ரோக்ராம்க்கு ஒத்துக்கிட்ட? நான் எங்கேயா ஒத்துக்கிட்டேன்? நீங்க தான் என் மகளிர் அணி தலைவர் வந்து பத்திரிக்கை கொடுத்தப்ப வாங்கி இம்மிடியட்டா ப்ரோக்ராம் டைரியில நோட் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், நீ ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. உனக்கு அதானே வேலை? ஆமாங்க ஐயா. என்ன நோமாங்க ஐயா? எப்படியா 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல தூங்காம உட்காந்துருக்கிறது? ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஃபைன் கட்டதுக்காக எல்லா பயல்களும் கேவலமா பேசுறானுங்க. பதவி இப்போவோ அப்போன்னு ஊசலாடிட்டு இருக்கு. இதுல நாளைக்கு பேப்பர்ல வர போட்டுருவான் அமைச்சரின் தூக்க விழான்னு. அப்புறம் நாளை காலையில எழுந்திருக்கும் போது ஐயா மட்டும்தான், அமைச்சர் இல்ல. ஐயா, நான் வேணா அமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுங்களா? ஆமாயா, அப்படியே சொல்லிடு. ஏற்கனவே அந்த பொம்பளை என்னைய பத்தி தப்பா பேசிட்டு தெரியுது. இப்ப நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா ஊரையே நாரடிச்சிருவாயா? ஏயா என் பதவியை பறிக்கிறதுலயே குறியா இருக்கிற? வேற என்னதான் பண்றது? யோ, ஒண்ணு பண்ணு. உனக்கு என் பக்கத்திலே சேர் போட சொல்றேன். என் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் தொடையை கிள்ளிக்கிட்டே இரு. நானும் தூங்காம சமாளிச்சிடுறேன். ஐடியா எப்படி? அது எப்படிங்கய்யா உங்களுக்கு சரிக்கு சமமா நான் சேர்ல உட்கார்றது? நீ மட்டும் என் பக்கத்துல சமமா உட்காரலன்னா நாளைக்கு என் சேரே இருக்காதியா. அப்புறம் எல்லா பயிலும் வந்து சரிக்கு சமமா உட்காந்துருவானுங்கய்யா. பேசாம மேடையில இருந்து உட்காரு. சரிங்க. யோ ஐயா, இந்த பட்டம் எப்பயா சேர்த்தாங்க? நான் தான் ஏன் ஃபோன் பண்ணி சேர்க்க சொன்னேன். கோடையிடி கோவிந்தசாமி. நல்லாதான் இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, எப்பயுமே கோடையடி வர்றப்ப சத்தமாவும் பயமாவும் இருக்குங்க ஐயா. அதே மாதிரி நீங்களும் அச்சுறுத்தக்கூடிய பேச்சாளர்னு அர்த்தங்க ஐயா. சுருக்கமா சவுண்ட் பார்ட்டின்னு சொல்லு. உனக்கு சின்ன வயசுல இருந்து மூளையோட அளவு குறையவே இல்லையா? அப்படிதான் இருக்கு. ஆனா வாயை மட்டும் குறைச்சிருந்தீங்கன்னா நீ எங்கேயோ போயிருப்ப. உனக்கு வாய் தான் மைனஸ், எனக்கு அதான் பிளஸ். என் மூளை உனக்கு உழைக்கிறதுனால நீ பாராட்டுற, என் வாய் உனக்கு தேவையில்லைங்கிறதுனால திட்டுற. இதை நான் வாய் திறந்து சொன்னா என்ன முட்டாள்னு சொல்லுவேன். என்னையா யோசிக்கிற? கோடையடி கோவிந்தசாமின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேங்க ஐயா. நல்லா இருக்குல்ல? ஆமா, திடுதிப்புன்னு எப்படி அந்த பட்டத்தை போட்டுக்கிறது? இதை மக்கள் ஏத்துப்பாங்களா? பேருக்கு முன்னால பட்டம் போட்டுக்கிறது நம்ம பேரை மறக்க வைக்கிறதுக்கு தானே ஐயா. மக்களும் புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க ஐயா. அதனால உடனே ஏத்துப்பாங்க ஐயா. கோடையிடி கோவிந்தசாமி. எங்கள் மகிழ்வின் அகல் விளக்கே, எங்கள் துயரத்தின் சாம்பல் கிண்ணமே, கருணை பெருங்கடலே, அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வீசும் ஆறாவர சூறாவளியே, மேடை மின்னலே கோடை இடியே, எங்கள் அமைச்சர் கோடையிடி கோவிந்தசாமி அவர்களே வருக, நீவீர் வாழ்க. அமைச்சரை 50 பூதங்களோடு ஏன் ஒப்பிட்டேன் என்றால், இவை இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதேபோல் எங்கள் அமைச்சர் இல்லாமலும் இந்த மக்கள் நிம்மதியாக, சுதந்திரமாக, நம்பிக்கையாக வாழவே முடியாது. இவரை ஏன் இந்த மக்கள் கோடையிடி கோவிந்தசாமி என்று அன்போடு அடைமொழியிட்டு ஏன் அழைக்கிறார்கள் என சில பேருக்கு சந்தேகம் குடிகொண்டுள்ளது. அதற்கான விளக்கத்தை நான் இங்கே சொல்வது என்னுடைய கடமையாகும். கோடை விடுமுறை என்பது பொதுவாக அரசாங்க பள்ளிக்கூடங்களிலும் அலுவலகங்களிலும் உள்ளது. ஆனால் எங்கள் அமைச்சருக்கோ எந்த விடுமுறையும் கிடையாது. மக்கள் எந்த நேரம் அழைக்கிறார்களோ அந்த நேரம் தோழனாக, சகோதரனாக, ஒரு பண்பாளனாக, ஒரு நண்பனாக கோடை இடியை போன்று சத்தமாக கத்திக்கொண்டு அவர்களோடு நிற்பார். அந்த சத்தம் யாரை அச்சுறுத்துகிறதோ இல்லையோ எதிரிகளை நடுநடுங்க வைக்கும். ராப்பகல் பாராமல் மக்களுக்காக கோடை இடியை போன்று உரிமிக் கொண்டிருப்பதால் தான் அனைவரும் அவரை கோடையிடி கோவிந்தசாமி என அடைமொழியிட்டு அன்போடு அழைக்கின்றனர்.
இனிமேல் நீங்களும் கோடையிடி கோவிந்தசாமி என்று சொல்வீர்களா? 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 ஏய்யா உன்னை தொடையில கிளி தூங்காம பாத்துக்க சொன்னா அதுக்குன்னு இப்படி ரத்தம் வர்ற அளவுக்கு கிள்ளுவ? ஏங்க நானும் பொறுமையா தாங்க கிள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க தலை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொங்கி 90 டிகிரி கீழே போயிடுச்சு. அதான் வேற வழி இல்லாம கொஞ்சம் வேகமா கிள்ள வேண்டியதா போச்சு. பார்லிமெண்ட்ல ஃபைன் கட்டிடலாம்யா, ஆனா கூட்டத்துல அசிங்கமாயிடக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. நீ மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு தெரிஞ்சு கிள்ளியோ தெரியாம கிள்ளியோ அது எனக்கு தெரியாது. நான் உன்னை போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன். ஏன் தெரியுமா? தெரியாதுங்கய்யா. நீ கோடை இடியே கனெக்ஷன் கொடுத்து பேசினே ஒரு பேச்சு, அது நல்லா இருந்துச்சியா. நானே உன் பேச்சை கேட்டு அசந்து போயிட்டேன். நீ என்ன பண்றன்னா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துரு. நம்ம கட்சி கூட்டம் நடக்கிறப்பெல்லாம் பேசி நானும் கைத்தட்டல் வாங்கிக்கிறேன். ஐயா இன்னைக்கு வந்த கைத்தட்டலாம் எனக்கு வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஐயா, உங்க பேருக்கு. எனக்கு என் பேருக்கும் எவ்வளவு கைத்தட்டல் வரும்னு எனக்கு தெரியாதா? தெரியுமா? காசு செலவு பண்ணாம கை கூட வேலை செய்யாதியா. நம்மெல்லாம் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல. தெரியாம செய்யாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் செய்யாம இருக்கிறோம். இது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் ஓட்டு போடுவாங்க, என்னை டெல்லிக்கு அனுப்புவாங்க. நானும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன். இப்படி இருந்தாதான் அவங்களுக்கும் பிடிக்கும். அதை விட்டுட்டு ரோசப்பட்டு எசக்கு பிசக்கா நல்லது செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சோம், நம்மளை கட்சி பதவியில தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மக்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும். எதுக்கு அதுக்குள்ளே வீட்டில் வந்து உட்காரணும்? இன்னும் காலம் இருக்கியா. அதனால நம்ம கிட்ட இந்த போங்க அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்கய்யா. என்னென்ன வேலையெல்லாம் உனக்கு செய்ய வேண்டியிருக்கு போடுறா டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வா. நான் வேணும்னே தான் அவனை வேகமா கிள்னேன். ஏன் தெரியுமா? ஏன்? அவன் மேல அவ்வளவு கடுப்புடா. நீயே யோசனை பண்ணி பாரு. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி நான் அவனுக்கு கிடைச்சிருக்கேன். அதனால தானே நீ அவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்கிற. அப்ப நீ என்னை எப்படிடா பார்த்துக்கணும்? ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க வேணாமா? ரொம்ப கேவலமா நடத்துறான்டா அவன். என்னடா தேடுற? என் பேக் எங்கடா? பேகு தானே, பத்திரமா இருக்கு. அதுக்குள்ள ஒரு புக் இருக்கான்னு பாரு. இருக்கு மாப்ள. அத வெளியில எடு. இந்த புக்கை படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு மாசம். இதை எத்தனை நாள்ல நான் படிக்கணும் தெரியுமா? எத்தனை நாள்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் படிச்சு முடிக்கணும். டேய், இத்தா தாண்டி புக்க ராத்திரிக்குள்ளையா? ஆமாண்டா, நைட்டுக்குள்ள படிச்சு குறிப்பெடுத்து அவர் பேசுறதுக்கு நான் எழுதி தரணும். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி என் மண்டையில நான் ஏத்தணும். இவரு கஷ்டப்படாம போய் இலக்கிய ஒரு ஆட்டிட்டு வந்துருவாரு. சாரி மாப்ள, நான் கூட நீ பார்க்குற வேலையை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். செக்ரட்டரியா இருக்கிறது கூட கஷ்டம் தான். இல்ல இல்ல, இந்த மாதிரி முட்டாள் அமைச்சருக்கு செக்ரட்டரியா இருக்கிறதாண்டா கஷ்டம். கரெக்டா மாப்ள? நான் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீ என் உயிர் நண்பன் இல்லையா, அதனால சொல்றேன். ஒரு நாள் மின்சார உற்பத்தி பெருக்கிறது சம்பந்தமா ஜப்பான்ல இருந்து குப்பையிலிருந்து மின்சாரம் எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி பேசுறதுக்கு
ஈகியா லுலு அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார். I'm so glad to see you. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. I am also glad, Mr. Kyalulu. Thank you for giving us the opportunity to meet you. உங்களை சந்திக்க அனுமதி அளிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. No mention. I'm going to talk about your country's current power. Current power? Yes. Delhi to Tamil Nadu CM. CM to directly me. All my hand. Okay. 10 years, same hand. This is third time. 2 years over. Only 3 years balance. This is current power. Yeah, good development. ஐயா, என்னையா ரெண்டு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் புத்திசாலித்தனத்தை இங்கே காட்டலான்னு பாக்குறியா? அது இல்லைங்கய்யா, அவரு உங்க பவரை பத்தி கேட்கலையா, கரண்ட் பவரை பத்தி கேக்குறாரு. இவரு ஜப்பான்ல குப்பையில இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கிறாராம். அத பத்தி இங்கேயும் ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்கிறாரியா. அது எனக்கு தெரியாதா? முதல்ல என் பவரை பத்தி சொல்லிட்டு அடுத்து கரண்டை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே வெளிநாட்டுக்காரன் முன்னாடி சிரிச்சு அசிங்கப்படுத்துற. Sorry to disturb you. No problem. I talking about current power. Yes, current power. ஏன்பா ஓ நாட்டுல புரிஞ்சாலும் புரியலனாலும் சிரிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? Yes. டேய் இவனை பேசி அனுப்புடா, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறான். அவர் இந்த நாட்டோட அமைச்சர், அது மட்டும் இல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ தானே இப்ப அவரை பத்தி திட்ட? நான் திட்டலாம், எனக்கு முழு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அது என்னோட தனிப்பட்ட கோபம். ஆனா வேற யாரும் திட்டக்கூடாது, எனக்கு கோபம் வந்துடும். டேய் நீ தானே அவர் உன்னை கேவலமா நடத்துறாருன்னு சொல்ற, அப்புறம் திட்டக்கூடாதுன்னு சொல்ற. டேய் உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? மாப்பிள்ள, அவர் என்னதான் என்ன திட்டினாலும் என் மேல தனி பிரியம் இருக்குடா. இதெல்லாம் உனக்கு புரியாது, என்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சும்மா சொல்லக்கூடாது. என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருப்பாருடா. இல்லைன்னா நான் அவர்கிட்ட பேசுகிற பேச்சுக்கு வேற எவனாவது இருந்தால் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான், தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அமைச்சர் கோவிந்தசாமியோட செக்ரட்டரி கண்ணனை பற்றி மட்டும்தான் தெரியும். எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற நட்பு பற்றி தெரியாது. கர்ணன் துரியோதனனுக்கு அப்புறம் உலகத்திலே சிறந்த நட்பு எங்களோடது தான். அவருக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன். ரொம்ப வளர்றானே. குடிச்சிட்டு நான் வளர்றேன்னு நினைக்கிறியா? உண்மை உண்மை. குடிச்சா வாயிலிருந்து எப்பயுமே உண்மையான வார்த்தை மட்டும்தான் வரும். பொய்யெல்லாம் ஆல்கஹாலில் கரைஞ்சிடும். டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்ற. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். என்னடா சொல்ற? அவருக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? ஒரு நாள் ராத்திரி பொண்ணை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. கண்ணா கண்ணா கமல கண்ணா கமல கண்ணான்னு தட்டிக்கிட்டே இருந்தார். நான் நல்ல தூக்கத்தில் இருந்தேன். ஆனா மெல்லிசா ஒரு குரல் காதுல உளுந்துகிட்டே இருந்தது. வந்து திறந்து பார்த்தா, என்னடா இந்த நேரத்துல? கமலக்கண்ணா, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலடா. வேற வழி இல்லாம கூட்டு வந்துட்டேன்டா. எப்படியாவது விடியறதுக்குள்ள தாலி கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போகணும்டா. அதுக்கு நீ தாண்டா உதவி பண்ணணும். என்னோட ஒரே நண்பன் நீங்க இருந்தால்தான் உன்னை இனிமே வந்திருக்கேன்டா. எப்படியாவது ஹெல்ப் பண்றா. சரி இரு வர.
சார் அப்புறம் என்னாச்சு சார்? அப்புறம் என்ன ஆச்சுன்னா சார் மச்சான் டேய் ஒரு பீர் சொல்றா, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. தம்பி 2 பீர்ப்பா. கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சர்வம் ஜெயதி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். திருமாங்கல்யதாரணம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. दीर्घायुष्मान भव दीर्घसुमंगली भव सर्वाभीष्टबलसिद्धिरस्तु. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த அர்த்த ராத்திரியில காசே இல்லாத இருந்த அமைச்சருக்கு என்னோட நகையெல்லாம் விற்று தாலி வாங்கி அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பிரச்சனை அதோட முடியல, ஊரே ஒன்று கூடிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பொண்ணை எடுத்துட்டு எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி எங்களோட வெயிட்டா வச்சு தாலி கட்டிட்டா பஞ்சாயத்து பஞ்சாயத்து விருப்பமே இல்ல. அவன் பால்வடி மகன் பொண்ணுதான் அவன மயக்கி கூட்டிட்டு போயிட்டான். விட மாட்டேன் நானு. என் பொண்ணை மயக்கி கூட்டிட்டு பாக்குறியா? விட மாட்டேன். யார்கிட்ட பேசுறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் பொண்ணு பாவம். ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணியா இவன் உங்க புள்ள தான் ஏமாத்துறாங்க. அமைதியா இருங்க பக்கத்துல இருங்கப்பா. பேசி கேட்டுக்கிறேன். போமா 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 சொல்றாங்கல. எங்க வயித்துல கொட்டிக்கிட்டியாடி பாவி. இப்படி ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா சமாதானம் பேசி ஊரையே ஒத்துக்க வச்சேன். அதை நான் மறந்தாலும் அமைச்சர் மறப்பாரா? இல்ல அவரால் மறக்கத்தான் முடியுமா? அன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்க முடியான்னு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாரு. அதனாலதான் இன்னும் என் மேல அன்பு அதிகமாயிட்டே இருக்கு. என்ன எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கு? கண்ணன் சார் வீடு தானே? இதான் பார்சல் ஏதாவது கொடுத்து விட்டாரா? இல்லைம்மா, அவரே பார்சலாக தான் வந்திருக்காரு. வந்து டெலிவரி எடுத்துக்கங்க. அமைச்சருக்கும் எனக்கும் நட்பு அப்படி, யாரும் நடுவில் வரவே கூடாது. என்ன தூக்கிட்டா உண்மையெல்லாம் மறைஞ்சிருமா? யாராலையும் எங்க நட்பை அழிக்கவே முடியாது. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. தம்பி கொஞ்சம் உதவி பண்ணிப்பா. இது வேறயா? வாங்கண்ணா. வாங்கண்ணே. யாருப்பா புதுசா இருக்கு? இது செருப்பு கலட்டுறேன். பாத்து இப்படி உட்காருங்க. என்னங்கக்கா பேக்? எவ்வளவு ஆச்சு? பரவாயில்லம்மா, சாரோட ஃப்ரெண்ட்ஸு காசு கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. சாரை நல்லா பார்த்துக்குங்க. இவர் மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. சரிப்பா. ஏய், உனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்ல, வீட்டு செலவுக்கு கொடுக்க காசு இல்ல, குடிக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்து தான் காசு வருதோ? உன்ன சொல்லி தப்பு இல்லையா? உனக்கு வாங்கி தரானுங்க பாரு, அவனுங்களை வெளுக்குறேன். காலையில காஃபி குடிக்கிறதுக்கு எப்படி இங்க தானே வந்தாகணும்? அப்ப அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அவங்கள அடிச்சா என் கட்சிக்காரங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா உன்ன? வாய் முடு. எங்க விழுந்து கிடக்குறோன்னு தெரியாத அளவுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு அரசியல் வேற பேசுற. எங்க எங்கன்றல்ல என்னது இது? உட்காருங்க. நல்ல பெய்யுது, நல்ல வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, மழை கொட்டுது. இறக்கி விட்டுட்டு போற ஆட்டோக்கார வரைக்கும் சர்டிபிகேட் வேற. நான் என்னமோ உன்னை குடிச்சிட்டு சாக சொன்ன மாதிரி. உனக்கு திமிரு. செஞ்சு கொடுத்த வேலைக்கு காசை வாங்கிட்டு வந்து குடும்பத்தை பார்த்தோன்னு இல்லாம
அங்க இருந்து குவாட்டரையும் நல்ல பேரையும் மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர, அதை வச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பிட முடியுமா? இந்தா தொடச்சுக்கிட்டு துணியை மாத்திக்கிட்டு வா. ஒருவேளை வீட்டுல டெல்லி கட்சியா இருப்பாங்களோ? அதெல்லாம் இல்லப்பா, அந்த நேரத்துல அவர் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப உங்க மேல இருக்கிற கோவம் தான். உங்களை பார்த்தா கோவம் வராதே, பாவமா தானே இருக்கும். ஏன்? ஒண்ணுமே தெரியாதவன்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறான். உங்களை மாதிரி எல்லாம் தெரிஞ்சு பிழைக்க தெரியாம இருக்கிறப்போ பார்க்க பாவமா தானே இருக்கும். இப்ப பாருங்க, பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் வச்சு கோடையடி கோவிந்தசாமி பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன பண்ணாரு? இந்நேரம் உங்களை வெளியே கொண்டாந்துருக்கணும்ல. நீங்க எல்லாம் உள்ள இருக்க வேண்டிய ஆளா? இப்ப மட்டும் நான் கோடையடி இடத்துல இருந்தேன்னா ராஜினாமாவே பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருப்பேன். இவ்வளவு ஏன் டெல்லிக்கு ஒரு லெட்டராவது எழுதியிருப்பேன். போதும், தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடையடி போதும், இன்னொருத்த வேண்டாம். இல்லண்ணே, ஒரு பேச்சுக்கு சொன்ன, நன்றி வேணும்ல. இத பாரு, கோவத்தை கலப்பாம பேசாம இரு. சரிண்ணே, நான் அவரை பத்தி எதுவும் பேசல, நீங்களே சொல்லுங்க. ஏன் எப்படி அமைச்சர் பிடிச்சிங்க? வலைதளத்துல அப்படியே வலை போட்டு பிடிச்சாங்க. கேக்குறான் பாரு கேனத்தனமா கேள்வி. இல்லண்ணே, உங்களை நம்பி பொண்ணே தூக்கின்னு வந்திருக்காருன்னா உங்களோட நட்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது இப்ப எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்கிறது வேற விஷயம். அது ஆரம்பிச்ச இடத்த சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லஞ்ச் வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். அது சரி, உணவு இடைவேளை வரைக்கும் நான் உனக்கு உணவு இல்லை. சரி பரவாயில்ல, கேட்டு தொலைச்சிட்டு போ. நான் படிக்கிற காலத்திலேயே அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தார். நான் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அந்த காலத்துலாம் ஃபேஸ்புக் கிடையாது. ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் இல்லையா, அது வேற மாதிரி ரிக்வெஸ்ட். குட் மார்னிங். குட் ஈவினிங். இந்தா தேன் மிட்டாய். இந்தாடா எடுத்துக்கோ. நம்மளாம் ஒரே ஸ்கூல் தானே. நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு, நீ 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், எடுத்துக்கடா. சரி வா. அம்மா போயிட்டு வரமா. வா கோவிந்தசாமி. உன்னை மாதிரி படிக்கிற பசங்க ரொம்ப தூரம் நடந்து டயர்ட் ஆகக்கூடாது. வா நம்ம சைக்கிள்ல போலாம். என்னை வச்சு ஓட்டிட்டு போனா நீ டயர்ட் ஆயிடுவல. எனக்கு ஹோம் மார்க் தான் முக்கியம். வாடா. பாடலாமா? பேப்பர் குர்ரா. வாத்தியார்ட்ட கேளுடா. நீ எழுதின பேப்பரை குர்ரா. சீக்கிரம் குர்ரா. நான் தர மாட்டேன்டா. நான் உன் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு காமிக்க மாட்டியா? நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல. கீழே பார்த்து பதில் சொல்லு. இப்ப சொல்லு. ஓகே தரேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்துச்சு. அவன் கட்சியில் அல்லக்கையா இருந்தப்பவே அவனுக்கு நான் அல்லக்கையா இருந்தேன். எம்எல்ஏ அவனை பிரியாணி வாங்க அனுப்புவார். நான் எம்எல்ஏவுக்கு பிரியாணியும் வாங்கிக்கிட்டு கோவிந்தசாமிக்கு தக்காளி சாதமும் வாங்கிட்டு வருவேன். இந்த உலகத்திலேயே அல்லக்கைக்கு ஒரு அல்லக்கை வச்சிருந்தது அவன் ஒருத்தன் தான். நான் மறுபடியும் கோபுரன் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அவருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எல்லாத்த விட அவரோட மூளை நீங்க. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு காரணமும் நீங்க. இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு உங்களை வெளியில கொண்டு வராத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. நீங்க வேணா மனிதரோடு மாணிக்கமா இருக்கலாம், மன்னிச்சு விடலாம்.
ஆனா என்னால அப்படி முடியலையா? சரி, நட்புக்காக வானா முதுகு சொரிஞ்சு ஒரு சாணக்கியத்தனத்துக்காக வச்சிருக்கலாம்ல. இப்ப யாருக்கு நட்டம்? உனக்கு தானே நட்டம். இப்ப நீ தானே தனியா போய் சோத்துல முதுகு சொரிஞ்சுக்கிற. நான் உங்களை கஷ்டப்படணும்னு பேசல. என் மனசால இவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்கிக்க முடியலையா? சரி விடுங்கயா, நாம எதுக்கே அவனை பத்தி பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நீங்க இது வரைக்கும் சொன்ன கதையில உங்க சரித்திரமே தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க, நீங்க உள்ள வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை ஸ்டேட் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வாய் விட்டு மாட்டீங்களா? இதோ பாரு, கடுப்பை கிளப்பாத. என்ன உள்ள தூக்கி போட்டதே அந்த கோடையடி கோவிந்தசாமி தான். நானும் அவனை பத்தி பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேன்ற. எதுக்கியா? அதான் பிளாஷ்பேக்ல வந்துருச்சே. ஒயின் ஷாப்ல வச்சு அமைச்சரோட காதல் கதையை சொன்னேன்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடா. உன் பேர் என்ன? பிராங்க்லின். முதல்ல உன் பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இல்ல சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். கதை வேற நல்லா இருந்துச்சுங்களா, அதான் போதையில எழுதிட்டேன் சார். உங்களோட போதைக்கு அமைச்சரோட காதல் கதை வேணுமா? அது என்ன டைட்டில் வச்சா? ஓடி வந்த அமைச்சரும் உதவிய நண்பனும் சார். அவன் சீட்டை காப்பாத்திக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். நீங்க ஈஸியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னவெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுவீங்க. இனிமே சிட்டி சென்டர்ல போட்டோ எடுத்து போடுறது, நடிகைங்களை பத்தி கிசு கிசு எழுதுறதோட படிக்கணும். அதை தாண்டினுச்சு கை டைப் அடிக்க இருக்காது. இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாதியா? நாளைக்கு நம்ம பண்ற ஊழலை பத்தி எல்லாம் எழுதுவானுங்க. அதை பத்தி எழுதுனா பிரச்சனையே இல்லையே. அந்த பப்ளிசிட்டியில ப்ரமோட் ஆகி அடுத்த இடத்துக்கு போயிடலாமே. இது நம்ம இமேஜையில உடைக்குது. அப்புறம் ஏன் விடுறீங்க? ஒரு நாள் அடிச்சு அனுப்பிட்டோம்னா கருத்து சுதந்திரம்னு 2 நாள் சுத்திட்டு இருப்பானுங்க, அப்புறம் அடங்கிடுவானுங்க. உசுருக்கு சேதாரம் ஆச்சுன்னா மேல இடத்துல நமக்கு தான் பிரஷர். அதனால 2 நாள் வச்சிருந்து அடிச்சு அனுப்பிடு. சரிங்க தம்பி, இனிமே நீ மீடியா மாதிரி செயல்படணும். யாருக்கும் தொந்தரவு இல்லாம பகச்சிக்காம நியூஸ் போட கத்துக்கணும். சரியா? சரிங்கய்யா. வா, அண்ணன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க. வா. டேய் போட்டோ எப்படா வந்திருக்கு? இல்லைங்கய்யா, தம்பி சோகமா இருக்காப்ல. தம்பி நல்லா சிரிச்ச மாதிரி போஸ் கொடுங்க. சரிங்க? டேய், தம்பிக்கு வெளிக்காயம் இல்லாம பத்திரமா 2 நாளைக்கு வச்சிருந்து அடிச்சு அனுப்பிடுங்கடா. போங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க. தம்பி ஒரு நிமிஷம் இல்ல. இதெல்லாம் உனக்கு சொன்னது யாரு? உங்க பிஏ ஆளினால் கண்ணன் சார். அவர் தான் சார் இந்த கதையெல்லாம் சொன்னாரு. அந்த தவளை கண்ணனா? நினைச்சேன். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவன் எழுதுனதுக்கு கமெண்ட் போட்டவனுங்க. ஷேர் பண்ணவங்கள ஷேர் ஆட்டோலையும், லைக் பண்ணவங்கள லாரிலையும் போட்டு கொண்டு வந்துட்டோம்யா. ஆமா, இதுல யார் எனக்கு சிட்டுக்குருவி லேகியம் வேணுமான்னு கேட்டது? 4வது உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தாயா. இரு, உன் ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டுறேன். ஐயா, இவங்க யாரையும் விடக்கூடாதியா. இனிமே எல்லாரும் நம்மளை பத்தி எழுதுறதுக்கு யோசிக்கணும். உனக்கு இந்த அம்பு மேல இவ்வளவு கோவம் வருது, இதை எழுதவனை சும்மா விடலாமா? வேற வழியே இல்ல, காலில் விழுந்தே ஆகணும். ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா ஐயா, நான் உங்க பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ணல ஐயா. உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தாயா அப்படி பண்ணேன். எல்லாரும் உங்களை காதலுக்கு எதிரியா தாயா பாக்குறாங்க.
இந்த மனநிலையெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காகத்தான் உங்க காதல் கதையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதனால வரும் இளைய தலைமுறைகள் உங்களை ஃபாலோ பண்ணி உங்க பின்னால வரணுங்கிறதாயா என்னோட எண்ணம். ஏற்கனவே எதிர்கட்சிக்காரெல்லாம் என் குடும்பத்தை மேடையில் கிழிக்கிறான். இதுல அமைச்சர் இழுத்துட்டு வந்தா கல்யாணம் பண்ணா ஊரே பேசணும்ல. நீங்க அதை நெகட்டிவா பாக்குறீங்க, பாசிட்டிவா பாருங்கய்யா. அமைச்சர் அந்த காலத்திலே காதல் திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஜாதி உடைப்புக்கு காரணமா இருந்திருக்காருன்னு அடுத்த தலைமுறைகள் பார்க்கும் இல்லையா ஐயா? ஐயா, நீங்க இன்னொரு விஷயத்தை உத்து பார்க்கணும் ஐயா. நம்ம மேலையும் நம்ம கட்சி மேலையும் ஏற்கனவே ஒரு ஜாதி அடையாளத்தை தடவிட்டு போயிட்டாங்க. அதை உடைச்சு தூர தூக்கி எறியறதுக்கு உங்க காதலை தான் நான் துருப்பிச்சிட்டா பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு அப்படி தோணலையே. நீ என்னமோ சரக்கடிச்சிட்டு போதையில என் மேல உள்ள கோவத்துல மனசுல உள்ளதை வெளியில சொன்ன மாதிரி தெரியுது. நானாயா தண்ணி அடிச்சனா? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சியா. அது மட்டும் இல்லாம உங்களை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஏயா என் பேரெல்லாம் சொல்ல போறேன்? எனக்கு முக்கியம் நீங்க நல்லா இருக்கணும்யா. டேய் தவளக்கண்ணா, இந்த உலகம் என்னைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டவன். நீ எந்த நேரத்தில் நல்லது பண்ணுவ, எப்ப ஆப்பு வைப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இருக்கிற ஒரே நண்பனும் நீதான், என்னுடைய எதிரியும் நீதான். அதனால நீ ரொம்ப ஸ்பெஷல். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேட்டி ஆரம்பிக்கலாமா சார்? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி. நீ ஒலி பத்திரிகையிலிருந்து எப்போ இந்த பத்திரிகைக்கு வந்த? ஆட்சி மாறும்போதே நானும் மாறிட்டேன். வர வர எங்க பொழப்பு மாதிரி ஆயிடுச்சு உங்க பொழப்பும். பரவாயில்ல, பொழைச்சிக்குவே. பேட்டி ஆரம்பி. சார், உங்க மேல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளா வந்துட்டு இருக்கே. இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி. நாங்கள் சதிகளால் பின்னப்பட்ட வலைகள் மேல் தூக்கி போடப்பட்டாலும் சதிகளை முறியடித்து சாதனை படைப்போம். நீங்க சதின்னு சொல்றீங்க, உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் தலைவிதியால இருக்கு. முதல்ல பார்லிமெண்ட்ல தூங்கும் போது மாட்டினீங்க. அப்புறம் நீங்க தொகுதி பக்கம் வரதே இல்லைன்னு மக்கள் வீதியில இறங்கி போராட்டமும் நடத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியா. ஒரு நிமிஷம். முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் தூங்கணும்னு கிளப்பினது தேவையில்லாத விஷயம். அன்னைக்கு நான் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன். பார்லிமெண்ட்ல ஏன் கேள்வி நேரத்தில் என்ன கேட்டு என் மக்களுக்கு நல்லது பண்றதுன்னு சிந்திச்சுக்கிட்ட நேரத்தில் போட்டோ எடுத்து போட்டு தூங்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க. கண்ணை கூட மூடக்கூடாதா? அப்புறம் அந்த போராட்டம்னு சொல்றீங்களே, அது போராட்டமே இல்லை, எதிர்கட்சி நடத்தின கூட்டம். எனக்கு கெட்ட பேரை வர வைக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நடத்துற நாடகம். மக்களுக்கு உண்மைன்னு தெரியும். அதெல்லாம் சரி, இப்போ அப்டேட்ல ஃபேஸ்புக்ல நீங்க ஓடி போய் பண்ண காதல் கல்யாணம் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே, அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையே இல்ல. இதை ஏன் பிரச்சனை ஆக்குறீங்கன்னு தான் புரியல. என் மனைவியை நான் அவ வீட்டு சம்மதம் இல்லாம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இதை ஏன் நெகட்டிவா பாக்குறீங்க? அவங்க வீட்டுல சாதி பார்த்தாங்க. ஆனா என் கட்சியோ தலைவர்களோ சாதியை உடைச்சி சமமான தமிழகத்தை உருவாக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. அத நான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு நானும் என் மனைவியும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சாதியை உடைக்க நம்ம தானே ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அடுத்த கேள்வி. உங்களால எப்படி சார் இடைவிடாம மக்களுக்கு தொடர்ச்சியா சேவை பண்ண முடியுது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய கடமை. நான் அதை முழு நேரமா பண்றேன், அவ்வளவுதான். என் உயிர் இருக்க வரைக்கும் தொடர்ச்சியா இந்த சேவையை நான் செய்வேன். நன்றி. தேங்க்யூ சார். போட்டோலாம் எடுக்கலாமா? உங்க போட்டோஸ் நிறைய இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். சரி, பார்த்து நான் சொன்னதை மட்டும் போடுங்க. மாத்தி போட்டு அதை ஒரு பிரச்சனை ஆக்கிறாதீங்க. குறிப்பா தலைப்பை பார்த்து போடுங்க. எதுகை மோனு ஏதாவது போட்டு என்னை வச்சு 2 நாள் சம்பாதிச்சிடாதீங்க. ஓகே சார். டேய், மேடத்தை பார்த்து அனுப்பி வைங்கடா. மறக்காம அந்த கவரை கொடுத்துருங்க. சரிங்கய்யா. தேங்க்யூ சார். சரிம்மா. சார், இந்த பிரச்சனை கிளப்பி விட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
உங்கள் விஜய். எப்படிண்ணே முடியுது? கேட்டு என்னாலே தாங்கிக்க முடியல. உங்களை அமைச்சரை தூக்கி உள்ள வச்சாரு. இல்லனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோட கோவம் தசை மாறிடக்கூடாதுல்ல. உங்க மூளை யூஸ் பண்ணி பெரிய ஆளானவரு இந்த காரணத்துக்கோசரமா உங்களை தூக்கி உள்ள வச்சாரு. உங்க பிளாஷ்பேக் ரொம்ப குழப்பமாகுதா? நீங்க ஏதோ போதையில தெரியாம ஒரு லவ் மேட்டரை உளர்த்தீங்க. நீங்களும் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்லாம் போட்டு அதை மேட்ச் பண்ணிட்டீங்க. அவரும் பேட்டி குத்து பெரிய ஆளாயிட்டாரு. அப்புறம் எதுக்கு உள்ள தூக்கி வச்சாரு? இது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டது முட்டாள் கோவிந்தசாமிய. ஆனா வஞ்சம் வச்சு பழி தீக்கிற கோவிந்தசாமியை பத்தி உனக்கு தெரியாது. அது எதுக்கு தெரியுமா? ஜப்பான்ல இருந்து ஒருத்தன் கரண்ட் பவரை பத்தி ரிசர்ச் பண்ண வந்தப்ப அமைச்சர் பேசின இங்கிலீஷை கேட்டு நான் சிரிச்ச சிரிப்புக்கு அதுக்காக 2 நாள் சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. இது சும்மா சாம்பிள் தான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இத்தோட விட்டுட்டான்னு அவன் இருக்கிற திசையை பார்த்து நான் தினம் கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கோடை இடிக்கு என் மூளையை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு என் வாயை பிடிக்காது. நானே சில நேரங்கள்ல அதிகமா பேசுறேன்னு நினைச்சு பாக்குறது உண்டு. அண்ணே உங்க பிளஸ்ஸே அதானே. அவனுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். உங்களை நம்புற எங்களுக்கு தெரியும்ண்ணே. உங்க சாணக்கியத்தனத்துக்கும் பேச்சு திறமைக்கும் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியது. எனக்கு வர கோபத்துக்கு அவனை தூக்கணும்னே, சும்மா விடக்கூடாது. கையில பதவி இருக்கிற திமிர் தானே அவன் வளரத்துக்கு காரணமான உங்களே தூக்கி உள்ள போட்டான். அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டணும். நல்லவன் கோவம் என்ன செய்யணும் அவனுக்கு புரியணும். என்ன பாக்குறீங்க? அவர் பெரிய அமைச்சர், நான் சாதாரண திருடன். என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் துப்பாக்கி சுத்தி பூனை படம் அந்த படம் இருக்க முடியும்? 3 வருஷம் தானே. அதுக்கப்புறம் திரும்பவும் ஜெயிச்சாதான் அமைச்சரு. இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண ஆள் தான். எப்படின்னு எப்படி உங்களால மன்னிச்சு விட முடியுது? இங்க தானே நீங்க பெரிய மனுஷன் நிரூபிக்கிறீங்க. ஆனா இவங்கிட்ட எல்லாம் ஜென்டில்மேனா இருந்தோன்னு வச்சுங்க, மூளை இல்லாத அவன் நம்மள முட்டாள நினைப்பானே. இப்ப என்ன பண்ணணும்ன்ற அதுக்கு? இந்த உலகத்துல அவன் பெருசு நினைச்ச பணம் பதவி எல்லாத்தையும் பறிச்சு அந்த ஊரே பார்த்து அவனை சிரிக்க வச்சு நடு ரோட்ல நிக்க வைக்கணும்னே. அது உங்களால மட்டும்தான் முடியும். எப்படி? அந்த அமைச்சர் இத்தனை வருஷமா அரசியல் வாழ்க்கையில இருக்கான். எத்தனை இடத்துல சூட்கேஸ் வாங்கியிருப்பான். ஊர் முழுக்க 2C 3Cன்னு எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே போயிருக்கோம். அதை எல்லாத்தையும் வெளியில அம்பலப்படுத்திட்டா அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் போய் 2 நல்ல பக்கத்து செல்ல வந்துருவானே. எப்படி ஐடியா? ஏன்னு சிரிக்கிறீங்க? நான் தப்பா பேசிட்டேனா? போடா, அதெல்லாம் இருக்கட்டும், போய் வேலையை பாரு போ. என்ன எப்படி சொல்லிட்ட? பின்ன உங்க மேல தப்பான வழக்கு தொடர்ந்து தான் உள்ள வச்சிருக்கான். இது அதிகாரம் கையில இருக்குதுன்ற திமிரு தானே. இது எப்படியே விட்டுலாமா? யோ, அவன் ஊழல் பண்ற அளவுக்கு ஒருத்தும் கிடையாது. அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அளவுக்கு அறிவும் கிடையாது. அவனே கிடைச்ச வாய்ப்பை வச்சுக்கிட்டு சின்னதா பித்தலாட்டம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொன்னாலே நம்ம பதவி போயிட போதும்னு பயந்து தோட்டத்துக்கு ஓடி போயிடுவாயா. நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணே, அவன மாதிரி நான் நன்றி கேட்டவன் இல்ல. என்னோட அரசியல் குரு நீங்க தானே. நான் அந்த அமைச்சரை விட மாட்டேனே. இது வரைக்கும் என் வாழ்க்கையில அரசியலே இல்ல. இனிமே என் அரசியலே அந்த கோடைடி கோவிந்தசாமியை பழி வாங்குறதுதான். வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிற கிழவங்க 2 பேரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவேளை அரைவயிறு சாப்பாடு சாப்பிட்டு டயட்ல இருக்கான்ல, முகத்துல வறுமை தெரியணும், அவங்க வேணும். ஓகேண்ணே. அப்புறம் கிழவிங்க 2. ஒன்னு நடுத்தர வயசு, அதாவது 50ல இருந்து 60 வயசு. இன்னொன்னு 70க்கு மேல. அப்புறம் விதவைங்க 2. விதவைங்களை பிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு போன தடவையே புலம்பினானே. 2 பொம்பளைகளை கூப்பிட்டு பொட்டும் பூவும் இல்லாம வெள்ளை புடவையை கட்டி விட சொல்லுங்க. விதவையா இல்லையான்னு சோதனையா பண்ண போறானுங்க. எதுக்குன்னு திடீர்னு இவ்வளவு பேருக்கு நலத்திட்ட உதவி பண்றாரு? இன்னும் 1 வாரத்துல அமைச்சருக்கு பிறந்த நாள் வருது இல்ல. அது மட்டும் இல்லாம தலைவர் கட்சிக்குள்ள வெயிட்டையும் காமிக்கணும்ல. எல்லாம் அதுக்கு தான். சரிண்ணே, இந்த ஆளுங்கெல்லாம் போஸ் பையன் எங்க இருந்து புடிச்சிட்டு வருவான்? நீ அவன்கிட்ட லிஸ்ட குடியா. இதுக்குன்னு ஏஜென்ட் இருப்பான். அவன்கிட்ட சொன்னா அவன் கூட்டிட்டு வந்துருவான். எல்லாரும் குளிச்சுட்டு புது துணியோட வரணும். அப்புறம்
லிஸ்ட்ல 2 இளம் பெண்களை சேர்த்துக்கோ. எல்லாம் கரெக்டா எழுதிக்கியா? அங்க பாரு. வாங்க. அங்க பாருங்க. இந்தாங்க. போங்க. பார்த்து போப்பா. நீங்க எங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அங்க பாருங்க. போங்க. அங்க போய் நின்று ஐயா கிட்ட வாங்கிக்கணுமா? அங்க பாருங்கம்மா, கேமரா பாருங்க, போட்டோ எடுக்கிறேன். இந்தாங்க. அங்க பாருங்க. வாங்க. நீங்க போங்கம்மா. வணக்கம். எப்படிமா உன் புருஷன் இறந்தாரு? என் புருஷன் இறக்கல, ஜெயில இருக்காரு. அதெல்லாம் யாருமா உன் புருஷன்? கண்ணு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால அடையாளம் தெரியல. வீட்டுல பொண்ணு நல்லா இருக்காளா? நல்லா இல்லையா? அப்பாவை கேட்டு அழுதுகிட்டே இருக்கா. என் புருஷன் தெரியாம தப்பு பண்ணிட்டாருயா. அவரை தயவு செஞ்சு வெளியில விட சொல்லுங்க. நானும் என் குழந்தையும் அவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோயா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையா. உங்களை பார்த்து பேசுறதுக்கு கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாமதான் புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே விதவையா இந்த கோலத்தோட உங்களை பார்க்க வந்த. அவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் எதுவும் சேர்த்து வைக்கல. அதே மாதிரி யாருக்கும் துரோகமும் பண்ணலங்க அவரு. உங்களை பத்தி எந்நேரமும் வீட்டுல புகழ்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாருயா. எங்களை கூட உங்களை பத்தி தப்பா பேச விட மாட்டாருயா. அவ்வளவு பாசங்கய்யா உங்க மேல. அவரோட ஒரே பிரச்சனை கொஞ்சம் அதிகமா பேசுவாரு, அவ்வளவுதான்யா. இனிமே நான் அவரை பாத்துக்கிறேயா. அவரை கொஞ்சம் வெளியில விட்டுற சொல்லுங்கய்யா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. ஐயா அம்மா, அவர் பாத்துக்கிறாருன்னா உன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவாருன்னு அர்த்தம். நீ போ. இதை 2ஆல பெருக்குமா? இத வெரி குட். இப்ப என்னாச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க பண்ணி? இது என்ன முத தடவையா? அரசியல்னா முன்ன பின்ன அப்படிதான் இருக்க செய்யும். என் தாத்தா சுந்தரம் நாட்டுக்காக 12 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். எங்க ஆத்தா என்ன வாழாமையா போயிடுச்சு. கடமைன்னு வந்துட்டா எதை பத்தியும் யோசிக்காம இறங்கி சேவை செய்யணும். அவன் தான் குடிமகன். போய் டீ எடுத்துட்டு வா. சேவை செஞ்சுட்டு வந்தல்ல, அங்கேயே போய் அரிசி பருப்பு பாலெல்லாம் வாங்கிட்டு வா, டீ போட்டு தரேன். சுப்பு, ஏன் இப்படி நடந்துக்கிற? தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு அமைச்சரோட செக்ரட்டரி உன் புருஷன், அதை நீ மறந்துடாத. இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையில நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றப்ப என்ன நீ எப்படியெல்லாம் தாங்கணும் தெரியுமா உனக்கு? ஆரத்தி அளவுக்குலாம் கூட தேவையில்லை. கரிசனமா எப்படியெல்லாம் ஜெயில கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிக்க வேணாம்?
வர வர உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியறதில்ல. இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன். நான் ஆர்த்தி எடுக்கணும். உன்னை வெளியில கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை என் வாயால சொல்ல வைக்காத. இனி ஒரு தடவை ஜெயிலுக்கு போன குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். மத்தவங்கள எவ்வளவு கௌரவமா வாழறாங்க. சரி, அப்படியே பேசினாலும் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு வீடு உண்டா? இப்ப வந்துருவான் வீட்டு ஓனர். அவங்கிட்ட பேசு. ஒரே ஒரு தடவை பதில் சொல்லு. அதுக்கப்புறம் வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கே புரியும். வீட்டுல உப்பு புளி கூட இல்ல. பச்சை பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி தர முடியல. இதுல வீடு ஃபுல்லா புக்கு. இப்படி வெட்டி பேச்சு பேசி வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு பேரு அரசியல். அரசியல்வாதிகளால நாடே அழியுதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அழிஞ்சுகிட்டு இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். இதுல நீ இருக்கிறப்பவே விதவையா பாக்குற பாக்கியத்தையும் கொடுத்துட்ட. வீட்டுக்கு வெளியில போய் பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பேசினா மட்டும் போதாது. வீட்டுல இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். உன்னால வீட்டையே காப்பாத்த முடியல. இதுல நாட்டை பத்தி வேற கவலைப்படுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காத. பக்கத்து கடையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டேன். 3000 ரூபா தான் கிடைச்சிது. நீ முதல்ல போய் வீட்டை பாரு. நான் வேற பணம் கிடைச்சா கால் பண்ணுறேன். சரியா? ரொம்ப நன்றிடா. மாப்பிள்ள, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? டேய், இனிமேலாவது யாருக்கிட்டையும் வாய் விடாதடா. தவளை தான் வாயால கட்டுற மாதிரி நீ உன் வாயால தான் கஷ்டப்படுற. நானே நிறைய தடவை உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு. எதை பற்றி பேச சொன்னாலும் பேசுவேன். ஆனால் நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ பேசுகிற அரசியல் புத்தகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். ஆனால் இயல்பு வாழ்க்கை வேற. இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு பொழப்ப பாரு. நீ பேசிகிட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்டா இதை இத்தனை நாளா என்கிட்ட சொல்லலை? உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைப்பேன். சொன்னால் கோவப்படுவேன்னு விட்டுட்டேன். இப்போ நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. உன்கிட்ட கடன் கேட்டேன், அதானே? டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. வேற எப்படிடா சொல்ல வந்த? அதை என்கிட்ட நேராக சொல்ல வேண்டியதானே? அதை எதுக்கு சுற்றி வளைக்கிற? கடன் வாங்குறதால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுருவேன்னு நீ நினைச்சிடாத. வேணும்னா நீ உன் பணத்தை திருப்பி வாங்கிக்க. அதுக்கு வட்டியா என் சுயமரியாதையோ சுதந்திரத்தையோ கேட்காத. முதல்ல கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கடா. தமிழ்நாட்டின் அடையாளமே, எங்களின் வழிகாட்டியே, 3 தலைமுறைகளின் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்தவரே, தமிழ்நாட்டை அமெரிக்காவாக மாற்றும் வல்லமை படைத்தவரே, ஏழைகளின் விடிவிளக்கே, உம்மை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி எனது வாழ்த்துறையை துவங்குகிறேன். தலைவா, உமக்கு அகவை 62 என்று சொல்கிறார்கள். எனக்கு மட்டும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் 26 போலவே தெரிகிறது. அதற்கு காரணம் உன்னுடைய உழைப்பு. ஓயாமல் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறாய். சிலர் என்னிடம் கேட்பார்கள், உங்கள் தலைவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. நான் அவர்களிடம் சொல்வேன்,
அவர் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டால் தமிழ்நாடு படுத்து விடும். அத்தனை பொறுப்புகளையும் உன் தலையில் எடுத்து போட்டுக் கொள்கிறாய். காலையில் எழுந்து அத்தனை பத்திரிகைகளையும் படித்துவிட்டு அறிக்கை தயார் செய்து திட்டங்களை சரிபார்த்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைவரிடமும் பேசி வேலைகளை சொல்லிவிட்டு எறும்பை விட அதிவேகமாக செயல்படுகிறாய். உம்மாலேயே நாங்களும் வேகமாக செயல்படுகிறோம். தமிழ்நாடும் வேகமாக செயல்படுகிறது. இத்துடன் ஐயாவின் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்ணனா வர சொல்ல. சரிங்க. கண்ணா, ஐயா உள்ள கூப்பிடாரு. கூப்பிட்டாரு. வாங்க போலாம். வணக்கம் ஐயா. ம். ஐயா பிறந்த நாள் வாழ்த்து. நல்லா வந்திருக்கியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி இந்த உரையை கேட்ட உடனே இன்னும் 5 வருஷத்துக்கு பதவியை கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நீ உன் மூளையை யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். நானும் நிரந்தர அமைச்சரா இருக்கணும். நீயும் அந்த செக்ரட்டரி சீட்டை தேய்க்கணும். இல்லைங்க ஐயா, நீங்க அடுத்த முதலமைச்சர் ஆகணும். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புறாங்க. நமக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு மட்டும் தான் ஆசைப்படணும். அதனால தேவையில்லாத பேசி பூவாக்கு வழிலாம் பண்ணாதையா. அப்புறம் நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். இல்லைங்க ஐயா. இப்பதானே சொன்னேன் உன் மூளையை மட்டும் யூஸ் பண்ணுன்னு. அதுக்குள்ள உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட. முதல்ல உன் வாய்க்கு ஒரு பூட்டை போடு. போ, சின்னவருக்கு ஒரு அறிக்கை ரெடி பண்ணு. ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. என்ன? வீட்டு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு. இப்பவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருக்கேன். வீட்டை வேற காலி பண்ண சொல்றாங்க ஐயா. நான் எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ண சொல்றேன். போய் ஒழுங்கா வேலையை பாரு. சரிங்க ஐயா. ம். யோ கோடிடி கோயிச்சாமி யோ வெளிய வாயா யோ வாயான்றல ஓலானா எங்க வந்து கட்டிங்க கூட்டி போங்க என்ன வெளிய வாயான்றல யோ சொல்றீங்க யோ நீ பாக்குறேன் அப்புறம் நாளைக்கு வெளிய யார உள்ள யா எல்லாம் எத்தனை நாளைக்கு